தொகுதியின் வாக்காளர் பெருமக்களே, இன்று 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது பணநாயகத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையிலே நடக்கக்கூடிய ஒரு யுத்தமாக நடந்து கொண்டிருக்கிறது. மதிப்பிற்குரிய அருமை தோழர் லெனின் அவர்கள் எஸ்இசிஐ கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளரும் ஒரு வழக்கறிஞராக புதுச்சேரி மாநிலத்திலே நடக்கும் பல்வேறு அநீதிகளுக்கு எதிராக தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு போராளி தோழராக தொடர்ந்து களமாடிக் கொண்டிருக்கிறார். காமராஜர் நகர் தொகுதி மக்களை நம்பி காமராஜர் நகர் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வாக்களிப்பார்கள். தான் பிறந்த இந்த மண்ணுக்கு ஏதேனும் ஒன்று செய்ய வேண்டும், மக்களுக்காக தொடர்ந்து வாழக்கூடிய மனிதர்கள் இன்று அங்கீகரிக்கப்படாமல் இருக்கிறார்கள். அந்த அங்கீகாரத்தை எஸ்இசிஐ கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் என்ற அடிப்படையில லெனின் அவர்களுக்கு இந்த காமராஜர் நகர் தொகுதி மக்கள் அளிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களை நம்பிக்கை இந்த சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுகிறார். அன்பு சார்ந்த பெரியவர்களே, அதுக்கு முன்னாடிதான் புதுச்சேரியில பாத்தீங்கன்னா வீதியில் நின்று மக்களுக்காக குரல் எழுப்பக்கூடியவர்கள், மக்களுக்காக தொடர்ந்து போராடக்கூடியவர்கள். புதுச்சேரி வரலாறே கம்யூனிஸ்ட் தொடங்குச்சு. மக்கள் இன்னைக்கு மக்கள் முன்னணி என்ற ஒரு அரசியல் கட்சி மூலமாக இந்த மண்ணிலே ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தி அந்த அடிப்படையிலே இங்க இருக்கக்கூடிய புதுச்சேரி மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மக்களுக்காக களம் கண்டு போராடக்கூடிய அரசியல் தலைவர்களை நாங்கள் சட்டமன்றத்துக்கு அனுப்புவோம் என்ற அடிப்படையில் சட்டமன்றத்துக்கு அனுப்பினோம். ஆனா இன்னைக்கு சட்டமன்றம் ஒரு கேடுகட்ட சட்டமன்றமாக மாறி இருக்கிறது நம்ம பாக்குறோம். நேற்று ஒரு துண்டு போட்டுக்கிறான், இன்னைக்கு ஒரு துண்டு போட்டுக்கிறான், நாளைக்கு ஒரு துண்டு போட்டுவான். நைட்டு 12 மணிக்கு ஒரு துண்டு போட்டுக்கிறான், ஒரு வண்ண கலர்ல துண்டு போட்டு இதுதான் என்னுடைய அரசியல் கட்சின்னு சொல்றான். ஆனா மறுநாள் காலையில பார்த்தா இல்ல அந்த சீட்டு தரலாதனால இந்த சீட்டுக்கு வந்துட்டான். இந்த சீட்டு தரதுக்கு லேட் ஆகிறதுக்குள்ள அடுத்த 1 மணி நேரத்துல வேற ஒரு கட்சிக்கு மாறுறான். ஒரு வெக்கம் சூடு சொரணைகள் இல்லாம தொடர்ச்சியாக இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் என்பதை, தூய்மையான அரசியல் என்பதை ஒரு அழுக்கான அரசியலாக இங்கு மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையை விட்டு வேடிக்கை பார்க்கிறோமே பொதுமக்கள் என்ற அந்த கேள்வியை நான் இங்க வைக்கிறேன். தொடர்ந்து இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைக்கு பேசக்கூடியவர்கள், இன்னைக்கு இந்த புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்விக்காக பேசக்கூடியவர்கள், இளைஞர்களின் வேலை வாய்ப்புக்காக பேசக்கூடியவர்கள், ஆட்சி அதிகாரத்திற்கு செல்லவே முடியாது இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை பேசுறவங்க. இன்னைக்கு காமராஜர் தொகுதியில் ஒரு பிரச்சனைனா லெனின் ஒரு 10 பேரை கூட்டு போட்டு ஏதாவது ஒரு மூலையில உட்கார்ந்து ஒரு போராட்டம் பண்றார். இங்க இருக்கக்கூடிய அரசு நிலங்கள் திருடப்பட்டா லெனின் ஏதாவது ஒரு மூலையில இருந்து போராட்டம் பண்றார். இந்த பகுதியில பார் வரக்கூடாதுன்னு சொன்னா லெனின் ஒரு முறையில உட்கார்ந்து போராட்டம் பண்றார். அப்ப லெனின் இங்க போராட்டத்துக்கு மட்டும்தான் தேவைப்படுறாருன்னா அதிகாரத்துக்கு ஏன் அவரை வைத்து நாம் அழகு பார்க்க கூடாது என்ற கேள்வியை நான் இங்க வாக்களிக்கக்கூடிய மக்களாகிய உங்க முன்னாடி வைக்கிறேன். இன்னைக்கு தொடர்ச்சியாக இந்த மண்ணில காசு இருக்கிறவன் வந்தா அவன் எந்த கட்சி வேணாலும் கூட்டணி கொடுக்கும், எந்த கட்சி வேணாலும் சீட்டு கொடுக்குன்ற அந்த அசிங்கமான சூழ்நிலை. பணம் இருக்கிறவன் வந்தா எந்த ஊர்ல இருந்து வேணாலும் வரலாம். இங்க அதிகாரத்தை பெறுவது ரொம்ப சுலபம்ன்ற மாதிரியான ஒரு பணியை, ஒரு எண்ணத்தை இந்த மண்ணில இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் ஜான்குமார்னு சொல்லிட்டு, அவர் ஜான்குமார் ஆரம்பித்து வைத்த அந்த வரலாறு இன்னைக்கு தொடர்ச்சியாக இந்த மண்ணில அந்த வரலாறு அப்படியே வரி வழியா வந்துங்கிற மாதிரி இன்னைக்கு சார்லஸ் மார்ட்டின் ஒருத்தர் வந்துருக்காரு. சார்லஸ் மார்ட்டின் ஒருத்தர் வந்துருக்காரு. வந்து கொஞ்ச நாள் அந்த என்ஆர்எம் பயமுறுத்ததுக்காக அவர் போட்ட டிராமாஸ் வாங்குது பாருங்க, ஊரு போட்ட டிராமா. பாண்டிச்சேரியே நான் சிங்கப்பூரா மாத்தோன்னாரு. இன்னைக்கு காமராஜர் தொகுதிக்கு நான் 10 கோடி ரூபாய் கொடுப்பேன். எது காமராஜர் தொகுதிக்கு என் சொந்த செலவு, சொந்த பாக்கெட் இருக்கிற பணம் எடுத்து 10 கோடி ரூபாய் கொடுப்பேன், 10 கோடி ரூபாய் நான் செலவு பண்ணுவேன். இன்னைக்கு 5000 கோடி வரி கட்டக்கூடியவர், 5000 கோடி வரி கட்டக்கூடியவர். அவருக்கு எந்த விதத்துல பணம் வந்தது அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனா அவர் 10 கோடி ரூபாய் நான் இந்த தொகுதிக்கு செலவு பண்ணுவேன், நான் உடனே எல்லாருக்கும் சோறு போடுறேன், சந்திக்கு வச்சு நான் சோறு போடுறேன். ஐயோ சோறு போடுறது தப்பா, மக்கள் இல்லாதவங்க போய் சாப்பிடுறாங்க தானே. அப்படி ஒரு பிம்பத்தை இன்னைக்கு மக்கள் மத்தியில கடைசியா அந்த தேர்தல் வரதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் எல்லா இதெல்லாம் தோணும். மிக்சி கொடுக்கறது, குக்கர் கொடுக்கறது, சோறு போடுறது, இது எல்லாம் கடைசி அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் தோணும். இங்க மக்கள் தொடர்ச்சியாக பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறாங்க. இந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மேடைக்கு மேடை போய் சொல்றாரு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை நாங்க உருவாக்கிட்டோம், வேலை வாய்ப்பை உருவாக்கிட்டோம்.
ஆனா புதுச்சேரி மாநிலத்தில் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு அரசு பணி நியமனமும் நேரடியாக முறையாக நடத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக வைத்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக வச்சிருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட வழக்குகள் நடந்திருக்கு. ஏமாந்த வேலை வாய்ப்பற்ற ஏமாந்த பிள்ளைகள் இன்னைக்கும் போராடி இருக்கிறோம். இருக்கிற கல்வி எல்லாத்தையும் நாங்க மாத்திட்டோம். கல்வி தரத்தை உயர்த்திட்டோம். சிபிஎஸ்இ பாடத்திட்டம் கொண்டு வந்தான். அந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை எடுப்பதற்கான ஆசிரியர்கள் இன்று அரசு பள்ளியில இல்ல. சிபிஎஸ்இ பாடம் நடத்துவதற்கான தகுதியான ஆசிரியர் இல்ல. ப்ரொமோஷன் அடிப்படையில நீ 1வது 2வது பாடம் எடுக்கிறதுக்கு எடுத்த வாதியாருங்கள 8 மணி 12வது பாடம் எடுக்கிறா. இப்ப சீட்டேட் முடிச்சாதான் தகுதியான ஆசிரியர் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது, அரசாங்கமும் சொல்லுது. ஆனா சீட்டேட் முடிச்சவன் அங்க வாதியாரா இருக்கிறான பார்த்தா இல்ல. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலைக்கு புதுச்சேரி மாநிலத்தை தள்ளின்னு போயிட்டு தன்னுடைய அதிகாரத்துக்கு தன்னுடைய நாற்காலி ஆசைக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய சனாதன கூட்டத்தை பிஜேபியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு பிஜேபி என்ற ஒரு அழுக்கு அரசியல் செய்யக்கூடியவர்களோடு கூட்டணி வச்சுட்டு இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஜனநாயகம் என்றது தொடர்ச்சியா பறிக்கப்பட்டுகிறது. அப்படி பறிக்கப்பட்ட சூழ்நிலை எந்த தொகுதி கிடைக்குமோ தெரியலன்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கிற எல்லாரையும் முடிச்சாரு சார்லஸ் மார்டின். இந்த ஊர்ல போய் பிடிச்சாரு, அந்த ஊர்ல பிடிச்சாரு, வில்லியனூர்ல பிடிச்சாரு, தட்டாஞ்சாவுல பிடிச்சாரு. இருக்கிற எல்லா கிராமங்களையும் நான் வேட்பாளரை போடுறேன்னாரு. மாநிலம் முழுவதும் நாங்க தான் அடுத்த ஆட்சினாரு, நாங்க தான் அடுத்த முதல்வர். இப்ப எங்க அப்பா தான் முதல்வர். இந்த அப்பா அப்பான்னு கூட்டணி எத்தனை பேர் வருவீங்கன்னு தெரியல. அதிகாரத்தில் நேற்று நாராயணசாமி நாராயணசாமி போய் அப்பா அப்பானாரு. அடுத்த நிமிஷம் அங்க இருந்து தாவி பல்டேச்சுன்னா மோடி தான் எனக்கு அப்பானாரு. இது போன்ற நிலையற்ற வார்த்தைகளை பேசக்கூடியவர்களை நம்பி இன்னைக்கு நம்மளுடைய தலைமுறைய வாழ்வு, இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்வை அடமானம் வைத்துக் கொண்டிருக்கிறோமே, அதை சற்று யோசிக்க வேண்டிய தோழர்களே. நம்ம சற்று யோசிக்கணும். தேர்தல் என்பது இந்த மண்ணுடைய வளர்ச்சிக்காக, மக்களுடைய வளர்ச்சிக்காக, மக்களின் உரிமைக்காக நடத்தப்படக்கூடிய ஒன்று. ஆனால் இந்த தேர்தல் என்பதை இன்று பணநாயகமாக்கி பணத்தை கொட்டி கொட்டி எவ்வளவு பணத்தை கொட்டினாலும் நான் பணத்தை கொட்டி அந்த அரியணையில அமருவேன் என்ற அடிப்படையில அரியணையில அமர்ந்து விட்டு இன்னும் என்னென்ன திட்டம் வச்சிருக்கிறாங்களோ தெரியல. இன்னைக்கு எல்ஜேகேன்னு ஒண்ணு வந்திருக்கிறாங்க. இந்த தொகுதியில காமராஜர் தொகுதியில எல்ஜேகே சார்லஸ் மார்டின் 2 வீலர்ல வராரு, பைக்ல வராரு, ஒய்ஃப கூடயே கொண்டு வராரு. நல்லாதான் இருக்குது பாக்கிறதுக்கு. ஆனா நாளைக்கு அவர் வெற்றி பெற்றதுக்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய மக்கள் அவரை போய் பாக்குறேன்னா எத்தனை அப்பாயின்மெண்ட் லெட்டர் தரணும்ன்றத தயவு செய்து இருக்கக்கூடிய மக்கள் சிந்திக்கணும். தயவு செய்து இருக்கக்கூடிய மக்கள் யோசிக்கணும். நாளைக்கு இவ்வளவு பெரிய ஒரு பணக்கார முதலாளி கிட்ட நம்ம இந்த மண்ணுடைய அதிகாரத்தை கொடுத்து விட்டார். அந்த பணக்கார முதலாளி ஆட்டி வைக்கக்கூடிய நிலையில இங்க இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நாளைக்கு இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா சட்டமன்ற உறுப்பினரை போய் இலங்க ஈஸியா அணுகிட முடியுமா? தேர்தலுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மண்ணுக்கு வந்தாரு. அவரு தேர்தலுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த தேர்தலில் நிக்க போறேன்னு சொல்லிட்டு வந்தாரு. ரைட்டு நின்றாரு. ஆனா அந்த தேர்தல் நிக்கிறதுல கடைசி 1 மாசத்தை தவிர அதற்கு முன்னாடி அவர் எத்தனை தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நேரடியா பார்த்தாங்கன்றத தயவு செய்து புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சிந்திக்கணும். மக்கள் சிந்திக்கணும். மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர் வந்த உடனே நேரா சார்லஸ் மார்டின் அடிச்சது யார? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்ல. இந்த ஆட்சி இப்ப கூட சொல்றாரு சாக்கடை சரியில்லை, குப்பை தொட்டி சரியில்லை. குப்பை தொட்டி சரியில்லாம சாக்கடை சரியில்லாம ஆட்சி நடத்திய ரங்கசாமி அவர்களோடு கூட்டணி சேர்ந்து வருகிறீர்களே மதிப்பிற்குரிய சார்லஸ் மார்டின் அவர்ல. எந்த அடிப்படையில் நீங்க அவங்களோட இப்ப நீங்க கூட்டணி சேர்ந்து வரீங்க? அந்த கேள்வியை இருக்கக்கூடிய மக்கள் கேட்க வேணாமா? குப்பை இல்லாம இந்த ரோடு நாசமா கிடக்குதுன்னு சொல்றீங்களே. சார்லஸ் மார்டின் நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருவாரு. குப்பைன்றதுக்கு வழி இல்ல, இந்த மக்கள் அவ்வளவு துன்புறுத்துறாங்க. அப்ப 5 ஆண்டு காலம் இங்க வாக்களித்து ஆட்சியை தேர்வு செஞ்சீங்கள மதிப்புக்குரிய ரங்கசாமி அவர்களுடைய ஆட்சி. அந்த ஆட்சி தானே ஆட்சி ஆண்டு இருந்தது. அந்த ஆட்சி அப்ப அநீதியான ஆட்சி என்பதை மதிப்பிற்குரிய சார்லஸ் மார்டின் அவர்கள் ஒத்துக்கொள்கிறாரா? அவர் வந்தாரு, ஒப்பந்த ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினான். அந்த போராட்டத்துக்கு போயிட்டு நான் உடனே சோறு போட்டேன்னு போட்டாரு, சுத்தினாரு. கடைசியா 1 மாசம் 35 நாள் போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டம் செய்த அந்த ஆசிரியர்களுக்கான நீதி கிடைச்சதா? இன்னைக்கு அந்த ஆசிரியர்களுக்கான நீதி கிடைக்கல. கொரோனா ஊழியர்கள் வீதியில உட்காந்து வேகமா போயிட்டு நீ ஆஸ்பத்திரி வாசல்ல போய் உட்காருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு போன சார்லஸ் மார்டின். ஆனா அந்த பிள்ளைங்க இவருடைய பேச்சை நம்பி காலையில 8 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஐயா வருவாரு உட்கார்ந்து. சார்லஸ் மார்டின் வரல.
ஏன்னு கேட்டா அங்க இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு அந்த வேலை கிடைக்காது, நம்ம போய் பேரை கேட்டுருக்கோம்னு சொல்லிட்டு. இதே கொரோனா காலத்துல நமக்காக உயிரை விட்டு போராடின தோழர்கள் இன்னைக்கு தன்னுடைய உயிரை துச்சமாக நினைச்சு நமக்காக போராடினவங்க, அவங்க வேலை கேட்டு இந்த ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்யறதுல வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா அவங்க போராட்டம் பண்ண உடனே அந்த தகவல் தெரிஞ்சு ஐயா போறாரு சார்லஸ் மார்ட்டின் வந்து கூட்டு ஏசி ரூம்ல எல்லாரையும் பல ரூம்ல உட்கார வச்சு அவங்க கிட்ட பேசிட்டு நீங்க எல்லாம் போய் மறுநாள் காலையில் ஆஸ்பத்திரி வாசல்ல உட்காருங்க, நான் வந்துடுறேன் உங்க போராட்டத்தை முடிச்சிருந்தேன். அவருக்கு ஒரு பேஸ்புக் யூடியூப், அந்த யூடியூப்லயும் பேஸ்புக்லயும் போட்டாரு. என்னன்னு போட்டாருன்னா, நான் வந்து இந்த கொரோனா ஊழியர்களுக்கு உடனடியாக வேலை தர வேண்டும், அவ்வளவுதான். இவர் தான் வந்து காட் ஆஃப் காடு. ஒரே ஒரு வரி எழுதிட்டாரு. உடனே வேலை நடந்துருமா? உங்க கையில தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குன்னு சொல்றீங்களே, மோடி உங்க கண்ட்ரோல்ல இருக்கிறாரு சொல்றீங்களே, மோடி அவர்கள் இந்த கொரோனா காலத்துல பணி செய்த ஊழியர்களுக்கு வேலை தரணும்னு சொல்றாரு. ஆனா வேலை தர்றதுக்கான எண்ணம் இந்த அரசாங்கத்துக்கு இருக்குதா? நாங்க தொடர்ச்சியா போராடுகிறோம், நாளைக்கு போராட வச்சிடும். வாக்காளர் அடையாள அட்டையை திரும்ப தரும். கொரோனா ஊழியருக்கு வேலை தரணும்னா அந்த கொரோனா ஊழியர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாக்காளர் அட்டையை திரும்ப தரும் சொல்றான். அப்ப போராடுறது யாரு? இந்த கொரோனாவில் வேலை செய்த ஊழியர்களுடைய பிள்ளைங்க இங்க இருக்கலாம், அவங்க குடும்பம் இந்த ஊர்ல இருக்கலாம். அவங்க அன்னைக்கு நம்ம பெற்ற தகப்பனே செத்தாலும் தூக்கி போட்டு புல்டோசர்ல தூக்கி போட்டான் குழியில. அந்த நிலையில இந்த மக்கள் எனக்கு முக்கியம் சொல்லிட்டு, நான் படிச்ச படிப்பு எனக்கு முக்கியம் சொல்லிட்டு போராட வந்தவர்கள் வீதியில் இருக்கிறாங்க, அநியாயம் செய்தவர்களுங்க. இன்னைக்கு தொடர்ச்சியாக காவலர் தேர்வுல முறைகேடு, எஸ்ஐ தேர்வுல முறைகேடு. எஸ்ஐ ஒரு எக்ஸாம் நடத்தினான், கிட்டத்தட்ட 15 வருஷம் போராட்டம், தொடர்ச்சியான போராட்டம் நடத்தி பாண்டிச்சேரிக்கு எஸ்ஐ எடுக்க வச்சோம், 20 எஸ்ஐ எடுக்க வச்சாங்க. ஆனா அந்த எஸ்ஐ நடத்தின எக்ஸாம் நடத்தின அந்த கான்ட்ராக்ட் டீம் 2 மாநிலத்துல மிகப்பெரிய மோசடி செய்து ஊழல் வழக்கு எஃப்ஐஆர் போட்ட ஒருத்தனை கூட்டு வந்து இந்த திருட்டு பையனை கூட்டு வந்து போலீஸ் கேஸ் எடுக்கிறாங்க. அதற்கு எதிராக இன்னைக்கு வழக்கு நடந்துருக்குது. இதை போய் ஐயா கிட்ட சொன்னா எப்படியாவது நமக்கு பதவி போட்டுடணும். எப்படி பதவி போடுவ? நீ தப்பான அடிப்படையில பதவிகளை நியமனம் செய்தா எப்படி அது நல்லவங்களுக்கு போய் சேரும்? இந்த கேள்விகளை யார் எழுப்புறது? இதுக்கு எதிராக சரி இந்த மாநிலத்தினுடைய எதிர்கட்சியாளு பேசுமான்னு பார்த்தா அது காரித்துப்புற எதிர்கட்சியா இருக்குது. காரித்துப்புற பதவிக்காக சண்டை போடுகிறான், காசுக்காக சண்டை போடுகிறான், பதவிக்காக சண்டை போடுகிறான். எதனால இந்த நிலைமை இந்த மாநிலத்துக்கு வந்தது? மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய தோழர்களை தேர்வு செய்யாதனால வந்தது. மக்களை பற்றி யோசிக்கக்கூடியவர்களை அதிகாரத்தில் அமர வைக்காதனால வந்தது. மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா வீடு நின்று போராடக்கூடியவர்களுக்கு அங்கீகாரம் தராதனால வந்தது. அதனால வரவும் போறவர்களுக்கு நானும் ஓட்டு போடுறது இது ஓட்டுன்றது சாதாரண விஷயமா? வாக்கு என்பது இந்த நாளைய நம்மளுடைய தலைமுறையுடைய வாழ்வை முடிவு செய்யக்கூடியது. 5 வருஷம் கிடையாது, இந்த 5 ஆண்டு காலம் ஒரு நல்ல ஆட்சி நடந்ததுன்னா அந்த ஆட்சியின் மூலமாக நாளைக்கு எதிர்காலத்தில் இருக்கக்கூடியது அதே நிலையில ஆட்சி நடத்தணும்னு வருவான். இன்னைக்கு சாராயம் வச்சுக்கிறவன், பார் வச்சுக்கிறவன், எல்லாம் கூலி தொழில் பண்றவன் எல்லாம் வச்சுக்கிறான். எவங்கிட்டையும் கொள்கை கிடையாது, கருத்தியல் கிடையாது, மண்ணு மேல பற்று கிடையாது, இந்த மண் மேல பற்று கிடையாது, மண்ணு மேல சிந்தனை கிடையாது. அப்படிப்பட்ட சிந்தனையற்ற கூட்டத்தை கொண்டு வந்து அதிகாரத்தில் அமர வைத்து இன்னைக்கு அதிகாரத்தை நம்ம கொடுத்துட்டு நாளைக்கு போயிட்டு எங்கேயா கேட்டு வாசல் நிக்கணும். சார்லஸ் மார்ட்டின் ஐயா இருக்கிறாரா? ஐயா லண்டன்ல இருக்கிறாரு, ஐயா பிரான்ஸ்ல இருக்கிறாரு, ஐயா வந்து இப்ப அமெரிக்கால இருக்கிறாரு, ஐயா யூஎன்ஓல பேசிருக்கிறாருன்னு ஏதோ அவர் கட்சியாக அறிவிச்சாரு, யூஎன்ஓல பேசிருக்கிறாருன்னு. எங்க போய் நம்ம ஊருடைய மக்களுடைய பிரச்சனையை பேசுவோம்? எங்க போய் இங்க சாதாரண கிடைக்கக்கூடிய அடிப்படை உரிமையில பேசுவோம்? யாருகிட்ட போய் கேள்வி கேட்போம்? இவங்க வர்றதுக்கு முன்னே சொல்லிட்டாங்க கேசினோ லாட்டரி சீட்டு வழக்கு பாத்தீங்களா எத்தனை வழக்கு பட்டியல் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவர் மேல அத்தனை எஃப்ஐஆர் இருக்குதான். எங்க மேல எஃப்ஐஆர் இருக்குது. நாங்க எல்லாம் மக்களுக்காக போராடின வழக்கு எங்க மேல, என் மேல 46 வழக்கு இருக்குது. 46 வழக்குல ஒரு வழக்கு கூட ஒருத்தனை ஏமாத்தணும், திருத்தணும், சண்டை போட்டோம் அப்படின்றது இருக்காது. இந்த இருக்கக்கூடிய மக்களுக்காக போராடின வழக்கு இருக்கும். ஆனா அவர் கொடுத்துருக்கிறாரு, இந்த மாநிலத்துல லாட்டரி சீட்டு விஷயத்துல மோசடி, அந்த மாநிலத்துல மோசடி, இந்த தொழில பிசினஸ்ல மோசடியும் இது போன்ற குற்றச்சாட்டுகளை மட்டுமே அவருடைய மூலதனமாக வைத்து இன்னைக்கு புதுச்சேரி மாநிலத்துல ஒருத்தர் தேர்தலுக்கு வந்து காமராஜர் தொகுதி மக்கள் மத்தியில காந்தி மாதிரி வேஷம் போட்டு இன்னைக்கு ஏமாத்திருக்கிறார். நுனிநாக்கிற ஆங்கிலமோ இருக்கக்கூடிய வீட்டுகள்ல போயிட்டு குழந்தைகளை கொஞ்சிட்டா போயிருமா? நாளைக்கு வந்து கொஞ்சுவியா? நீ சாதாரணமா இங்க இருக்கிற பார் வச்சுக்கிற ஓனரை கொண்டு வந்து எம்எல்ஏ ஆக்குனால அந்த அளவு போய் பார்க்கறதுக்கே நம்ம படாத பண்ணணும். ஓட்டு போடுற வரைக்கும் வந்து காலில் விழுவான், அம்மா 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 அம்மான்னு. அதுக்கப்புறம் ஓட்டு வாங்குறதுக்கு அப்புறம்
ஐயா ஏதாவது எங்களுடைய தொகுதி மக்களுக்கு பிரச்சனை சம்பந்தமா பேச வந்தேன்னு சொன்னா எட்டி கூட திரும்பி பார்க்க மாட்டான், எட்டி கூட திரும்பி பார்க்க மாட்டான். இந்த பாண்டிச்சேரியில ஒரு 60 பேர் இருக்கிறான். இந்த கட்சியில நான் அந்த கட்சி, அந்த கட்சியில நான் இந்த கட்சி, கொள்ள அடிச்சு பணத்தை எந்தெந்த மோசடித்தனம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி வச்சுன்னு 1 மணி நேரத்துல துண்டா மாத்திக்கிறான், 1 மணி நேரத்துல கச்சை மாத்திக்கிறான். இப்படிப்பட்ட நபர்களை தேர்வு செய்து அனுப்புனா அன்பு சார்ந்த பெரியவர்ல இன்னைக்கு ஏதோ ஒரு 10 ரூபாய் கிடைக்குது அப்படின்னு ஆசைப்பட்டு நம்ம செய்யக்கூடிய இந்த தவறு நாளை எதிர்காலத்துடைய தலைமுறைய வாழ்வு இன்னைக்கு கேள்விக்குறியாக்கும். பாண்டிச்சேரி மாநிலம் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக பின்தங்கிய வேலை வாய்ப்புகளில் பின்தங்கிய குற்ற சம்பவங்கள் அதிகம் நடக்கக்கூடிய பகுதி என்ற பட்டியல்ல இது போன்ற பல்வேறு பட்டியல்ல முன்னேறியுது. ஆனா வீடியோ போடுறாங்க பிஜேபியில என்னென்ன பெண்கள் அப்படியே ராத்திரில பேக மாட்டி நம்ம சுலபமா நடந்து போயினே இருக்கலாமா, இந்த ஊர்ல போயினே இருக்கலாமா, ஆம்பளைங்க நடந்து போக முடியல. போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வெட்டி போடுறான், போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல குண்டை போடுறான். ஒரு தெருவுல கூட ஒரு பொண்ணு நடந்த இருட்டுல நடந்து போச்சுன்னா முடிஞ்சது கதை, கழுத்துல இருக்கிற செயின் எடுத்துன்னு போறான். போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல ஒரு பொண்ணை போட்டு கொல்றான். இதை விட என்ன செய்ய வேணும்? போலீஸ் ஸ்டேஷனோட போலீஸ் ஸ்டேஷன் 100 அடி தூரத்துல ஒரு பொண்ணை போட்டு கொல்றான். அந்த வாசல்ல ஒரு பொண்ணை போட்டு கொல்றான், பெட்ரோல் ஊத்தி கொல்றான், லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு கொல்றான். இப்படிப்பட்ட கேடுகட்ட நிலைமை, மானகட்ட நிலைமையில புதுச்சேரி மாநிலம் போயிருக்குது. ஏதாவது வெள்ள சட்டை போட்டு வரவங்களாம் ஹீரோன்னு நினைச்சிடாதீங்க. இங்க வெள்ள சட்டை போட்டு வர கிடையாது. இங்க மக்களுக்காக களம் காணக்கூடியவன் இருக்கிறான், மக்களுக்காக போராடக்கூடியவன் இருக்கிறான். மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா மத்திய அரசு கொண்டு வந்தாலும் சரி, மாநில அரசு கொண்டு வந்தாலும் சரி, அவனை தட்டி கேட்கணும், அவனை கேள்வி கேட்கணும் என்ற நிலைமை. பாதிக்கப்பட்டா மட்டும் ஜனங்க ஓடியா இருந்துப்பான். ஒரு வேலை வாய்ப்புல ஏமாத்திட்டான், கவர்மெண்ட் ஏமாத்திட்டான். பாதிக்கப்பட்ட உடனே எங்க நம்ம ஓடும்? ஏதாவது ஒரு அரசியல் கட்சிக்காரர்கிட்ட ஓடுதான் பாரு, போவாது. இது மாதிரி எங்க காஞ்சி போய் ரோட்ல நின்று மக்களுக்காக போராண்டுகிறான் பாருங்க, அந்த போராளி வீட்டுக்கு தான் போகும். ஐயா எங்களுக்கு இப்படி பிரச்சனை, தயவு செய்து கேளுங்க, எங்க ஊர்ல பிரச்சனை, எங்க தண்ணி குழாயில பிரச்சனை அப்படின்னு. இந்த தண்ணி குழாயில பிரச்சனை மட்டும் சிவப்பு தொண்டு வேணும், தண்ணி குழாயில பிரச்சனை. ஆனா ஓட்டு போடணும்னா சிவப்பு தொண்டை கேட்கிறது தேர்தல் கிடையாது. இப்படிப்பட்ட நிலைமை நீடித்தால் நாளை எதிர்காலம் மிக மோசமான எதிர்காலமாக மாறும் என்ற கருத்தியலை கொண்டு அந்த தோழர்களே, பெரியவர்களே, தயவு செய்து உங்கள் பொன்னான வாக்குகளை இன்னைக்கு வீதியில் நின்று மக்களுக்காக களமாடி கொண்டிருக்கக்கூடிய, தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய தோழர் வழக்கறிஞர், இன்னைக்கு வழக்கறிஞர் தான் நீங்க நிறைய வழக்கறிஞரை பாப்பீங்க. அந்த வழக்கறிஞர் காசுக்காக மட்டுமே கேஸ் நடத்துவாங்க. ஆனா மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் லெனின் துரை அவர்கள் எத்தனையோ பொதுநல வழக்கு, எத்தனையோ மக்களுக்கான பிரச்சனைகளுக்கான வழக்கை எடுத்து தொடர்ந்து இங்க மக்களுடைய பிரச்சனைக்கு ஈசிஆர் ரோட்ல சாம்பிள் தோட்ட முனையில 2 பாரம் தோந்தான், அதற்கு எதிராக போராட்டம். பாத்திமா ஸ்கூல்ல ஒரு பாரம் தோந்தான், அதற்கு எதிராக போராட்டம். கைது, போலீஸ் அடி, எல்லாத்தையும் சந்திச்சு இந்த மக்களுடைய உரிமைகளுக்கு போராடிய சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. மக்களுக்கான நீதி வெல்லும், ஜனநாயகம் வெல்லும். எனவே அன்பு சார்ந்த பெரியவர்களே, நமது சின்னமாம் சிலிண்டர் சின்னத்தில அந்த வாக்காளர் பெட்டியுடைய எண் 5 இருக்கக்கூடிய சிலிண்டர் சின்னத்திலே வாக்களித்து நம்ம முதல் முறையாக ஜனநாயகத்தை தோற்கடித்து ஜனநாயகத்தை வெல்ல செய்வோம் என்ற வேண்டுகோளை வைத்து வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.